தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஎஸ்சிஎல் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை நம்ம ஷேர் பண்ணலாம். சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்சிஎல் ஆன்லைன் கிளைம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் 30. எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது. அதை பொறுத்த வரைக்கும் இன்னும் உறுதியான தகவல்கள் எதுவும் வரல. வெப்சைட்டை செக் பண்ணாலும் எந்த தகவல்களும் அப்டேட் பண்ணல. இதுதான் அபிஷியல் வெப்சைட், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுலயே கடைசி தேதி ஏப்ரல் 13 தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை, எந்த அப்டேட்டும் இல்லை. அடுத்தது, என்கிட்ட ஒரு சில ரிசிப்ட் மட்டும் தான் இருக்கு, பாண்டு சரண்டர் பண்ணிட்டேன், அக்னாலஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு, எல்லாம் அப்ளை பண்ண முடியுமா, அப்ளை பண்ண முடியாதா, என்னதான் எங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு கேட்கறவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்தவித அப்டேட்டும் வரலை. FAQ செக்ஷன்லயே புதுசா அப்டேட் பண்ணல. நாமினிஸுக்கு என்ன பண்றது, அவங்களால அப்ளை பண்ண முடியாதா, நெக்ஸ்ட் பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகும், இது போன்ற கேள்விகளும் ஏராளம். இதுக்கும் பதில் பார்த்தோம்னா அடுத்த பேட்ச்ல அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இதை எப்படி சொல்றோம்னா, 2018ல 2500 ரூபாய்க்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்ல எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2500 ரூபாய்க்கு மேல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸே இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி அந்த அமௌண்ட் எல்லாம் ரீஃபண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 to 2 இயர்ஸ் கூட ஆகலாம். மினிமம் 6 months to 1 year, மேக்ஸிமம் 2 to 3 years. இந்த செகண்ட் பேட்ச் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே தோராயமா சொல்ற தகவல்கள் தான், உறுதியான தகவல்கள் இல்லை. எது எப்படியோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்ககிட்ட எல்லா PSCL சர்டிபிகேட் ரிசிப்ட் எல்லாம் கரெக்டா இருக்குன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க, மற்றவங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.